நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கின்ற பொழுது நமக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் கிறிஸ்துவை பற்றின அறிவும் நமக்குள் நாம் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தை நாம் கவனிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இங்கே எபிரேயருடைய ஆசிரியர் சொல்றாரு, சொல்லலாமே, கர்த்தர் நம்முடைய சகாயர் என்று சொல்லலாமே. அப்படின்னா அவர் என்ன காரியத்தை இங்கே சொல்றாரு அப்படின்னா, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நமக்கு வரவே வரமாட்டேங்குது பாருங்க. அதனால தான் சொல்லலாமே, கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம சொல்லுவோம் பாருங்க, நம்மளுடைய நடைமுறை வாழல எப்பா கொஞ்சம் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி எபிரேயருடைய ஆசிரியர் சொல்றாருங்க பாருங்க, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, கொஞ்சம் சொல்லி தான் பாருங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். இந்த நாளை நாம் கவனிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். சகாயர்னா என்ன அர்த்தம்? சகாய உதவி செய்கிறவர். சகாயம் அப்படின்னு எடுத்துங்க உதவி. நம்மள நிறைய பேர் வச்சிருப்பாங்க பாருங்க, சகாயம், சகாயராஜ், சகாயமேரி அப்படின்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் உதவி செய்கிறவங்களா இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் சகாயர்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிறாகவே இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு கவனிக்க போகிறோம். நாம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சகாயராய் இருக்கிறார். சகாயர் என்றால் என்ன? சகாயர் என்பது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உதவி செய்கிறவராய் இருக்கிறபடினாலே நாம் சகாயரை தேட வேண்டும் என்று சொல்லி எபிரேயருடைய ஆசிரியர் சொல்லுகிறார். கர்த்தர் என் சகாயராய் இருக்கின்ற பொழுது நான் ஏன் எப்பவும் மற்றவங்களை உதவியை நாடிக்கிட்டே இருக்கிறோம்? நம்முடைய அநேக வேளையில் பாருங்க, மற்றவங்க யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? மனுஷர்களை தேடி நிற்போம், சூழ்நிலைகளை தேடி நிற்போம். நம்ம அண்டை வீட்டார்கள், நம்ம முக்கியமான நெருக்கமான நபர்களை எல்லாம் தேடி போய் எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்குமா, உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அநேக வேளையில கேட்டதுண்டு, எதிர்பார்த்ததுண்டு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயர், என்கிட்ட கேளு. பிரச்சனை நேரத்தில் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கிறார். அதனால உங்க பிரச்சனையான நேரத்தில், உங்க போராட்டமான நேரத்தில், மனம் சோர்ந்து போன நேரத்தில், மனம் வடிவான நேரத்தில் என்ன பண்றது, என்ன செய்வது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு திகைச்சு போன நேரங்கள் எல்லாம் நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஆகையினால் தைரியம் கொண்டு நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் எனக்கு சகாயர். என்னங்க நடக்க போகுது? கர்த்தர் எனக்கு சகாயர். எப்படி முடிய போவோமோ தெரியல. கர்த்தர் எனக்கு சகாயர். அதான் சொல்லலாமே. நமக்கு அதெல்லாம் வரவே மாட்டேங்குது பாருங்க. அந்த வார்த்தையை விட்டுட்டு மற்ற எல்லாம் பேசுவோம். என்னங்க ஆச்சு, எப்படியாச்சு, இப்படியாச்சுன்னு புலம்பல். கர்த்தர் எனக்கு சகாயங்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இல்லாதனாலே நாம் ஏற்ற நேரத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி காலதாமதமாகிறது, அல்லது அது தவறி போய் விடுகிறது. நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும் பொழுது நம்ம ஏங்க மற்றவங்கிட்ட போய் உதவிக்காய் நிற்கணும்? தாவீது அழகா சொன்னான், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும்பா. சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 54வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும். சங்கீதம் 54:4வது வசனத்துக்கு நேராய் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை
ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறான். தாவீது சொல்றாரு பாருங்க, இதோ தேவன் எனக்கு சகாய. அதே சங்கீதம் 124 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனம். சங்கீதம் 124வது அதிகாரத்துக்கு நேரம் உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 8வது வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அழகா இருக்க பாருங்க. அதே சங்கீதம் 121வது அதிகாரத்துடைய முதல் 1-2 வசனத்தை வாசிச்சு பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களேறாக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். தாங்க தாவீதுடைய வார்த்தையை பாருங்க, கர்த்தர் எனக்கு சகாயர்ப்பா. நிறைய சூழ்நிலை நேரத்தில் அழகா தாவீது சொல்றாரு, அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு சகாயர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு சகாயர், உதவி செய்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்லப்படணும். நான் ஒரு சில சம்பவங்கள் மூலமாக உங்களை நான் விளக்கி காட்ட விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யார் இந்த யோசபாத்? இந்த யோசபாத் என்பவன் யூத கோத்திரத்தை ராஜாவாய் அவன் இருக்கிறான். நல்லா ஆட்சி காலம் நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ மோவாப் புத்தர் அம்மோன் புத்திரர் எல்லாரும் இவங்க எப்படி நல்லா இருக்கலாம் பாருங்க. நம்ம பல வேளை நம்ம நல்லா இருந்தால் சில பேர்த்துக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. சில பேர் சொல்ல கண்ணு பட்டு போச்சுங்க பாஸ்டர், நல்லா தான் இருந்தாங்க, என்னமோ கண்ணு பட்டு போயிடுச்சுங்க, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுங்க அப்படிமோ. இல்லைங்க, அதே மாதிரி யோசபாத்துடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, நல்லா அமெரிக்கான கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு பயந்து கடவுளுக்கான எல்லா விஷயத்தையும் இந்த யோசபாத்து செய்து கொண்டு இருக்கிறான். அதை பிடிக்காத, அதை எதிர்க்க வேண்டும், அதை அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய ராஜ்யத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே மோவாப் புத்திரும் அம்மோன் புத்திரும் அவர்களோட அம்மோனி புத்திருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண மாதிரி எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. இப்போ மோவாப் புத்திரர் அம்மோன் புத்திரர் அங்கே சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடிட்டாங்க. எப்படி இருக்கும்? ஒரே ஒரு மனுஷங்க யோசபாத்துக்கு ராஜ்யத்துக்கு நேராக எனக்கு எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. இப்போ யோசபாத்துக்கு பயம் வந்துருச்சு. நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? சுற்றியும் வளைச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, என்ன இது எப்படி நம்ம உயிர் பிழைப்போமா மாட்டோமான்னு தெரில. உடனே எல்லாரையும் கூப்பிடுறாரு. வசனம் பாருங்க, 4வது வசனத்தை பாருங்க. அப்படி யூத ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யோசபாத் ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்கிறாரு பாருங்க. யோசபாத் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, அங்கே இருக்கிற குடியிருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை நேரத்தில் இந்த யோசபாத் பக்கத்தில் இருக்கிற ராஜா கிட்ட போய் உதவி கேட்கல. பக்கத்தில் இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாம் பார்த்து, அப்பா எனக்கு எப்படியாவது கொஞ்சம் உதவி சரியா, கொஞ்சம் வாங்கலை, அவங்கள மோவாப்பியர் அம்மோனியர்லாம் எங்களோட சண்டைக்கு வராங்க, நீங்கள் கொஞ்சம் வாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேர்ந்து அவங்கள தோக்கடிச்சிடலாம், இல்லைன்னா எங்களை முடியடிச்சிடுவாங்க, நாங்கள் தோற்று போயிடுவோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் கேட்டிருக்கலாமே. ஆனால் அந்த யோசபாத் ரொம்ப சூப்பராக ஒரு ஐடியா அவன் பாருங்க, வெற்றிக்கான ரகசியங்க இதெல்லாம் யோசிச்சார். ஆஹா, இவங்களை முறியடிக்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிடக்கூடாது, படைச்சவரை தான் கூப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நேராக போய் அப்பொழுது யோசபாத் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்ட யூதாவங்க உபவாசத்தை கூறிவிட்டான். அப்படி யூத ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேடி கூடினார்கள். யூதாவில் எல்லா பட்டணங்களிலிருந்தும் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாம் இப்போ கர்த்தரை தேடுறாங்க. பயங்கரமாக ஜெபம் போயிட்டு இருக்குது. எல்லாம் விழுந்து 3 நாள் உபவாசம், பயங்கரமாக எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தாவே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவனுடைய நெருக்குகிறார்கள், மோவாப்பியை நெருக்கிறார்கள், கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சனையும் நெருக்கமான நேரத்தில் இந்த யோசபாத் மாத்திரமல்ல, அவனோடு கூட அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் கர்த்தரிடத்தில் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, 11வது வசனம் 12வது வசனம் பாருங்க. இப்பொழுது இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்து விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே என்னை நியாயம் செய்ய மாட்டீங்களா? பல நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் உங்களுக்கு எத்தனை நன்மை செஞ்சேன், நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் பார்க்கலையா? நீங்க எல்லாம் நல்லது செஞ்சிருப்பேன், கொஞ்சம் நஞ்சமா செஞ்சேன், இன்னும் என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கட்டும் தானே அத்தனை நன்மையை செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு அவங்க எல்லாம் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமையை செய்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் என்ன பார்க்குறீங்களா இல்லையா?
நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக நம்மக்கிட்டே என்ன சொல்கிறது, இந்த குணம் இருக்குது. என்ன ஆண்டவரே பார்க்குறீங்களா, புலம்புறாருங்க. எல்லாரும் நியாயம் இருக்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விரோதமாக வந்து இத்தனை ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இப்போ டோட்டலாக கத்திரத்தை போய் சரண்டர் ஆகிட்டாங்க. இவங்க பண்ண டோட்டலாக முக்கியமான என்கிட்ட பலன் இல்லை, இந்த கடனை அடைக்க என்கிட்ட பலன் இல்லை, இந்த பலகீனத்தை ஜெயிக்க எனக்கு பலன் இல்லை, இந்த போராட்டத்தை ஜெயிக்க என்கிட்ட பலன் இல்லை, இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த சூழ்நிலை எதிர்த்து நிற்க என்கிட்ட பலன் இல்லை, எனக்கு உதவி செய்ய உங்களால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் ஆசாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது, பலன் உள்ளவனுக்காகலும் பலன் அற்றவனுக்காகலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். தான் வசனம்ங்க. இதை புரிஞ்சு வச்சா யோசபாத் நேரம் ஓடி போய் எல்லாத்தையும் ஜெபத்தை கூட கொடுக்குறாரு. இப்போ சொல்றாரு பாருங்க, இத்தனை கூட்டத்தை எங்களால் ஜெயிக்க முடியாது, எங்ககிட்ட பலன் இல்லை, எங்களுக்கு நல்லா தெரியும், என்கிட்ட பலன் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னை பலப்படுத்துகிற உங்களிடத்துல வரேன், நீங்கள் எனக்கு பலனை கொடுப்பீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த கூட்டத்தை, இந்த மோவாபியரை, இந்த அம்மோனியரை ஜெயிக்க எனக்கு சகாயமும் உதவியும் வரும். இதுதாங்க யோசபாத்துக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரணும். பல வேளையில பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து எவ்வளவு காலம் ஓடிட்டு, இந்த கடைக்காரனுக்கு பயந்து அங்கே போய், அங்கே பயந்து இங்கே வந்து, இங்கிருந்து அங்கே போய், போதும்பா இந்த ஆஸ்பத்திரி மாற்றி அந்த ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரி போய் இந்த ஆஸ்பத்திரி, போதும் எங்களுக்கு பலன் இல்லை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு கர்த்தர் எனக்கு சகாய, கர்த்தர் எனக்கு சகாயர். பாருங்க, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நமக்கு நடக்கிற பாருங்க, வீட்டு வாடகை கட்டணும், கடங்கார வந்து லோனு கட்டணும் நடக்கிறப்ப என்ன பண்ணுறனே தெரியல பாஸ்டர், என்ன செய்ய போறனே தெரியல பாஸ்டர், என்ன பண்ணுறேன், என்கிட்ட காசு இருந்தால் நான் கட்டிடுவேனே, என்கிட்ட அதுக்கான திராணி இருந்தால் அதை செஞ்சு முடிச்சிருவனே அப்படின்னு புலம்புறது உண்டு, அழுகிறது உண்டு. இதே தான் யோசபாத் பண்ணுறாரு. ஆனால் இதுக்குள்ள ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. காட்டுற பாருங்க அடுத்த வசனத்தில், பலன் இல்லை, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆகையால். இங்கே தான் முக்கியமான ஒரு வார்த்தை. ஏற்கனவே நம்ம எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அதனாலே அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணுறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, ஆகையால். இப்போ யோசபாத் சொல்கிறாரு, நான் எந்திருக்க மாட்டீங்களா, இந்த ஏராளமான கூட்டத்தை ஜெயிச்சு போகிறதுக்கு என்கிட்ட பலன் இல்லை, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல, அதனால் நான் பக்கத்து நாட்டு ராஜாவெல்லாம் பார்க்க போல எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத் பண்ண சூப்பரான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எல்லாருமே பலன் இல்லைங்கிறது உண்மைதான், ஜெயிக்க முடியாதுங்கிறது உண்மைதான், என்ன செய்ய போகிறோங்கன்னு தெரியல, ஆனால் சொல்கிறாரு, அதனால தான் ஆண்டவர் எங்கள் கண்களை உண்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்மள எத்தனை பேர் இப்படி சொல்லுகிறோம் யோசிச்சுப்பார். நாங்கள் உண்மை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யோசபாத் சொல்கிறார், என்ன நடக்குது பாருங்க, யூத கோத்திரத்தவர்களை அனைவரும் அவர் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரன் கூட கர்த்தருக்கு முன் பண்ணுறார்கள். பாருங்க, குடும்பமாக வந்துட்டாங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி கர்த்தரில் சகாயம் தேட வந்துட்டாங்க, குடும்பமாக வந்து நின்ட்டாங்க பிரச்சனைக்கு. பாருங்க, அதுக்கப்புறம் சம்பவங்கள் வேகமாக நேரம் உள்ளதால் வேகமாக கடந்து போகிறேன். யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளை ராஜாவாகி யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமல் கலங்கலாமீர்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, தேவனுடையது, இப்படி சொல்லி கர்த்தர் சில வியாஸ்தைகள் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாகறாங்க. ஏன்னா உதவி செய்ய போகிறது, ஏன்னா சொல்லிருக்கு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தர் சொல்ல பண்ணியாட்ட சொல்லிட்டில்ல, இனி நீ ஃபைட் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். இதாங்க என் கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்காருன்னா இதுதாங்க. நீ என்கிட்ட சொல்லிட்டில்ல, என்கிட்ட உதவி கேட்ட வந்துட்டில்ல, நான் உனக்கு செய்யாமல் இருப்பேனாமா மகளே, நான் உனக்கு உதவி செய்யாமல் எப்படி இருக்க முடியும்? நீ பலன் இல்லைன்னு சொல்கிற உண்மை, என்னால் என்ன செய்யறது எனக்கு தெரியல உண்மை, அதனால தான் நான் உனக்கு சகாயராக இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன், இந்த பிரச்சனை உன்னுடையதில்லை என்னுடையது. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, மகளே இந்த கடன் உன்னுடையதில்லை என்னுடைய கடன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா, அப்பா வெறுமைச்சுடுவோம். பார்த்துக்கிறீங்களா, நான் பிள்ளைகளாம் பார்த்தோமா, அப்பா நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், அப்பாடா. இந்த யுத்தம் உங்களுடைய இதல்லப்பா, நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் சகாயிருப்பா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், இது உங்களுடையதில்லை இது என்னுடையது அப்படின்னு யோசபாத்துக்கு பெருமூச்சு வந்துருச்சு. அப்பாடா,
நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, கர்த்தர் எல்லா வேலையும் பார்த்துக்கு ரைட். ஆட்களை நியமிக்கிறாரு பாருங்க. அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி முடித்த உடனே 21 வசனம், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுத மனிதர்களுக்கு முன்பதாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாருங்க, கர்த்தர் இடத்துல சகாயர் அப்படின்னு விசுவாசிக்கிற அவன் கர்த்தரிடத்துல போய் கர்த்தரிடத்துல உதவி போய் கேட்ட உடனே இப்போ முன்னாடி ஜனத்தை எல்லாம் நிறுத்துறான். எப்படி? தேங்க்ஸ், நன்றி பாட்டை பாடுற மாதிரி, துதி பாட்டை பாடுற மாதிரி ஜனத்தை எல்லாம் முன்னாடி நிறுத்திட்டு அவன் பிரயாணம் பண்ணி போகிறான். 23 வசனத்தை பாருங்க. எப்படி நீங்கள் அம்மோன் புத்திரரும் மோவாப் பேரும் சேயீர் மலைக்குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த பொழுது தாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் களை கலந்தார்கள். யார் யோசபாத்துக்கு விரோதமாக சண்டை போட வந்தாங்களோ இந்த யோவாப் பேரும் அம்மோனியரும் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையாயிருச்சு. இது ஸ்பெஷலுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு யார் பிரச்சனையாக வராங்களோ அவங்களுக்கே பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை அவங்களுக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் நடக்குது. இந்த மோவாபியரையும் அம்மோனியரையும் யோசபாத்திர போய் சண்டை போட்டு அவனோட சண்டை போட்டு யுத்தம் பண்ணி அவனை கொள்ளையடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க சண்டை போட வந்ததே, பஞ்சாயத்து பண்ண வந்ததே அவங்களுக்கே மறுபடியும் திரும்பி போராட்டமாகவும் சண்டையும் மாறி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு தங்களுக்குள்ளே மடிந்து போய்விட்டார்கள். இப்போ யோசபாத்து மலையை தாண்டி சேயீர் மலையை தாண்டி அந்த சைடு வந்து எட்டி பார்க்குறாரு. போய் எட்டி பார்த்தா அங்கே ஒருத்தருக்குள்ள சண்டை போட்டு மறிச்சு விட்டாங்க. இப்போ 3 நாள் அளவு அங்கே பொருளை எடுத்துட்டு வசனம் சொல்லுது அவங்க பெராக்காவுக்கு வந்தாங்களாம். பெராக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சூப்பரான அர்த்தங்க, பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். கர்த்தர் எனக்கு சகாயர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிடும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையே என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு சகாயர்னு சொல்ற தைரியம் வர மாட்டேங்குது. அதனாலதான் எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு, ஆகையால் தைரியம் கொண்டு தைரியமா சொல்லு. அவனை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு, அப்படிலாம் எப்படியா அவனை விட மாட்டாரு. தைரியமா சொல்லு, கர்த்தர் எனக்கு சகாயர். விசுவாசத்தோடு சொல்லு, நம்பிக்கையோடு சொல்லு. எப்போ பார்த்தாலும் அழுக மூஞ்சியோடு கவலை மூஞ்சியோடு இன்னும் எவ்வளோ காலம் இருக்க போற? தைரியமா சொல்லு, கர்த்தர் எனக்கு சகாயர். அதனால தைரியம் கொண்டு யோசபாத் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாய. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சுருக்கமாக காட்டி நான் நிறைவு செய்கிறேன் பாருங்க. எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு பரிச்சயமான ஒரு வசனம். தானியேல் 6வது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சில காரியங்களை குறித்து நாம் கவனிக்க, தானியேல் இருந்த ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை நம்ம இப்போ கவனிக்க போகிறோம். வேற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள நாம் தானியேலை இப்போ நம்ம காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்கள் தானியேலும் ஒருவனாய் இருந்தான். இந்த தானியேல் யாரு? பிரதானிக்கெல்லாம் தலைமை பிரதானி ஆயிட்டார். அவன் ராஜ்யம் மொழியும் அதிகாரி ஏற்படுத்த ராஜா நினைச்சிட்டு இருக்காரு. 3வது வசனம், இப்படி இருக்க தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவன் ஆயிட்டான். பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் வந்தப்பட்ட அவன் இப்ப அவன் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் தலைவனா மாறிட்டான். பாருங்க, லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. தானியேலோட ஸ்பெஷலே எல்லாத்துக்கும் தெரியும். தானியேல்னாவே என்ன சொல்றது? ஜபந்தான். ஜபத்தை விட்டு வேற எதையும் என்ன சொல்றது? மாற்று கருத்தே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தாவீது எப்பொழுதும் ஜெபிக்கிறவனா இருந்தான். 3 வேளையும் தவறாமல் அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். வசனம் சொல்லுது பாருங்க, இதை பொறுக்க முடியாத நபர்கள் 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதியும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இவன் குற்றப்படுத்தணும், எதையாவது ஒன்று பண்ணணும், எப்படியாவது இவன் எப்படி இப்படியா மேலே மேலே போய்கிட்டே இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நம்ம சில வேளை மேலே வந்தால் சில பேர்த்துக்கு கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது. எப்படி காரை வாங்கிக்கிட்டான், எப்படி வீட்டை கட்டிட்டாங்க, எப்படி நம்ம அப்படி இருந்துடக்கூடாதுங்க. அவன் பிரதானிகளுக்கெல்லாம் பிரதான, நான் இந்த தேசத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அவன் அடிமையா பாபிலோன் தேசத்துல வந்து அவனுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளாவேன். அவனை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும். பல வேளையில் நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறப்ப நம்மளை முன்னேற விடாமல் சிலர் பின்னோக்கி இழுக்க முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பாங்க. வாழ்க்கை முழுவதும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஆனால் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவங்க எவ்வளவு கீழே இழுத்தாலும் நீங்கள் கீழேயே போக மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கரத்தை அவர் பிடிச்சிருக்கிறார்.
இங்கே கீழே வரவே வாய்ப்பே இல்லைங்க. தானியேல் பாருங்க, வழக்கம் போல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலையும் அவனுடைய தேவனை பற்றி வேத விசேஷத்திலையும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க முடியாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதவிலும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் அவனை நோக்கி, தையூ ராஜாவே நின்றும் வாழ்க, எவனாக 30 நாள் வரை உங்கள் ராஜ்யத்தில் உங்களை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படி பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ ராஜாவும் கையெழுத்து வச்சு சீலை வச்சுட்டார், முத்திரை போட்டாச்சு. அப்பா 30 நாள் வரைக்கும் ஒருத்தரும் எந்த தெய்வத்துக்கு கொண்டு கூடாது, ராஜாவை தான் வணங்கணும் அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியுங்க? தானியேல் காதலையும் விழுகுது. தானியேல் ஆட போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வழக்கம் போல வசனம் சொல்லுது பாருங்க. 10வது வசனம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தான் மேலறையில் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுக்கு ஸ்பெஷலாக பாருங்க, சொல்லிட்டாங்க, என்னை தவிர ராஜாவோட தெய்வத்தை வேற ஏதாவது வணங்கினா சிங்க கேபியில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தானியேல் ரொம்ப கேஷுவலாக போய் வழக்கம் போல் மேல் வீட்டுக்கு போய் பலகணியை திறந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? தானியேலுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் எனக்கு சகாயப்பா. என்னப்பா இந்த சிங்க கேபியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தனால, அந்த நிச்சயம், அதனால் தைரியம் இருந்தனால, முக்கியமான வார்த்தை அதுதான், தைரியம் இருந்தனால அவர் வழக்கம் போல போய் ஜெபம் பண்ணிருக்கிறாரு. ஏத்தா பார்த்தீங்க, கையெழுத்து வச்சு ஊரே பயந்துட்டு இருக்குது, கையெழுத்து வச்சாச்சு, வேற எங்கேயும் பண்ணிடாதீங்க, அதை செஞ்சிடாதீங்க, இதை பண்ணிடாதீங்க. ஆனால் தானியேல் நோ கேர், டோன்ட் கேர்ப்பா, அதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு தைரியம் கொண்டு, வசனம் அப்படிதானே சொல்லுது, தைரியம் கொண்டு, தானியேல் தைரியம் கொண்டு அவன் வழக்கம் போல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து அவங்களுக்கு ஏற்கனவே குறை கண்டுபிடிக்கிறேன்னு, ஆகா அப்படியே பைபிள் வசனம் சொல்கிற மாதிரி எவனை விழுங்கலாம் என்று கெரிச்சிக்கிற சிங்கத்தை போல பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ கிடச்சிச்சு ஒரு வாய்ப்பு. தானியேல் ஜெபம் பண்ணுறான்னு தெரிஞ்சிருச்சு, ராஜா சொன்னதை மீறிட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. உடனே ராஜா நேராக கம்ப்ளைண்ட் போயிடுச்சு ராஜாட்ட. ராஜா பார்த்தீங்களா, தானியேல் கொஞ்சம் கவனிச்சிங்களா, என்ன விஷயம் கேட்டிங்களா, பண்ணீங்களா, பாருங்க கொஞ்சம், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறீங்க, சட்டம் போட்டிருக்கிறீங்க, கையெழுத்து வேற போட்டிருக்கிறீங்க, ஆனால் இந்த தானியேல் இதெல்லாம் மீறி போய் வழக்கம் போல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறப்ப தானியேல் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? உங்களுக்கு அவன் தானியேல் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எனக்கு கர்த்தர் சகாயர் என்கிற தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குது, கர்த்தர் எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்கார், அதனால சொல்லுவேன். ராஜா முன்னாடி ஒருவேளை தானியேலை நிறுத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக தானியேல் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார், நான் தைரியமாக சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு சகாயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வசனத்துக்கு நேராக கடந்து போகிறேன், வேகமாகி போகிறேன் பாருங்கள். நான் தானியேல் போய் ராஜாட்ட சொல்கிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப நல்ல மனசு, ராஜாவுக்கு ரொம்ப மனசு. உலகத்தில் பாருங்கள் சில நல்ல உள்ளங்கள் எப்போவுமே இருப்பாங்க. ராஜாவுக்கு மனசு எப்படியாவது, ஏன்னா தானியேல் ரொம்ப நல்ல மனுஷன் பாருங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம வேலையில் நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம், சில நேரத்தில் அது பெருசாக பலன் அளிக்காமல் போனாலும் நம்ம செய்கிற அந்த நல்லதை நாம் விட்டு விடக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ பாருங்கள், இந்த தானியேல் எல்லாத்திலையும் தன்னை முற்றிலும் தூய்மையானவனாய் சரியானவனாய் இருந்தபடினால இந்த ராஜாவுக்கு தானியேலை சிங்கக்கேவியில் போடுறதுக்கு மனசே வரல. எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறார். பாருங்க, நம்ம உலக வாழ்க்கையில் கூட நமக்கு உதவி செய்யலான்னு சில மனிதர்கள் எழும்புவாருங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு எழும்புவாங்க பாருங்க. அதே மாதிரி ராஜா எப்படியாவது தானியேலை காப்பாற்றலான்னு சொல்லி இந்த ராஜா நினைக்கிறாரு. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம், ராஜா நோ 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 நோ, கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு ராஜா, இனிமேல்லாம் தானியேலை ஒன்றுமே பண்ண முடியாது, தானியேலை ஒன்றும் பண்ண முடியாது, அவனை சிங்கக்கேவியில் தான் போட்டவன், வேறு வழியே இல்லாத, நீங்கள் அதெல்லாம் மாற்ற முடியாது, கையெழுத்து போட்டாச்சு. ராஜாவுக்கே இந்த நிலைமை பாருங்க. ராஜா உதவி செய்ய வருகிறார், ஆனால் அவரால் உதவி செய்ய முடியலைங்க. இதுதாங்க உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்க வித்தியாசம். இந்த ராஜா கைவிடுவார், ஆனால் அந்த ராஜா ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த ராஜா உதவி செய்ய முயற்சி செய்கிறார், ஆனால் அந்த ராஜா உதவி செய்து விடுகிறார்.
இந்த ராஜா உதவி செய்ய முயற்சிக்கும் பொழுது நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் இவர்களை போட தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு எதை செய்கிற அவங்களுக்கு எதை செய்கிறேன்னு சொல்லி நமக்கு நல்லது செய்ய நினைத்தவர்களுக்கு கூட அந்த நல்லதை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்ய நினைக்கிறத, அவர் நமக்கு செய்கிற உதவியை ஒருத்தராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்ன தெரியுமா, தானியேல் அசைக்க முடியாமல் சிங்கக்கேபியில் இப்போ போட்டாங்க. வேறு வழியில் ராஜா என்ன பண்ணுற, காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறார். அவருடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போய் விட்டது. இப்போ தானியேல் சிங்கக்கேபியில் போடுறவங்களுக்கு எல்லாம் அந்த சம்பவம் தெரியும். தானியேல் சிங்கக்கேபியில் போட்டாச்சு. சிங்கம் முறைச்சு பார்க்குது தானியேலை. தானியேல் வேறு நல்லா கொழுன்னு இருப்பார் போல். சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு சிங்கம் எட்டி பார்க்குது. அப்படியே பார்த்துச்சு. வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புனாராம், சிங்கத்தோட வாய் கட்டப்பட்டுருச்சு. அதனால தாங்க தானியேல் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, இந்த சிங்கக்கேபியில் என்னை போட்டாலும் அவர் எனக்கு சகாயராக இருக்கிறதுனால இந்த சிங்கமும் இந்த கேபியும் இந்த ராஜாவை சேர்ந்த பிரதானிகளும் ஒருத்தரால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, நான் தைரியமாக சொல்லுவேன். ஏன் தெரியுமா, நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன் தெரியுமா, நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன். ஏன் தெரியுமா, என் கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார். இதுதாங்க தானியேலுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதுனால அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு தெரிஞ்சிச்சு. அதையெல்லாம் கேர் பண்ணல. அவன் வழக்கம் போல இஸ்ரவேலின் தேவனை கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ராஜா காப்பாற்ற முயற்சி பண்றார். பலனுக்கு எல்லாம் தோற்று போய்விட்டது. எல்லா உதவிகளும் கிடைக்கப்படவில்லை. இப்ப தடுமாறி போகிறான் அப்படின்னு யோசிப்பாங்க எல்லாரும். ஆனா தானியேல் கொஞ்சம் கூட பயப்படல, கொஞ்சம் கூட தடுமாறல, உட்கார்ந்து அழுகல. சிங்கக்கேபில போட்டுருவாங்களோ என்ன பண்ண போறோம், எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை. ஏன் தெரியுமா, அவன் தானியேலுக்குள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கின்ற பொழுது இந்த சிங்கக்கேபியோ இந்த ராஜாவோ இந்த சூழ்நிலையோ ஒன்றும் செய்ய முடியாது. அதுதாங்க தானியேலுடைய. நான் சொல்லட்டுமா, தானியேலுக்கு மட்டும் உதவி செய்கிறவர் அல்லங்க, தானியேலின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். ஆகையால் அதனாலே நீங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நீங்கள் சொல்லுங்கள். டெய்லி தூங்கி எந்திரிச்சோன்னே உங்கள் பிரச்சனையான நேரங்களில், உங்கள் போராட்டமான சூழ்நிலைகளில் என்ன செய்வது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார். இந்த டாக்டர்ஸ் மற்ற சூழ்நிலைகள், மற்ற காரியங்கள், உறவினர்கள், நண்பர்கள், கூறுங்கள் என்ன கைவிட்டாலும், எது நேர்ந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த சிங்கக்கேபியிலிருந்து என்னை வெளியே கூட்டிட்டு வர அவரால் முடியும். இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே என்னை கை தூக்கி விட அவரால் முடியும். ஏன் தெரியுமா, அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறாரே. அவர் எனக்கு சகாயராக இருக்கின்ற பொழுது நான் ஏன் மனிதர்களை நம்பி 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 மனிதர்கள் ஏன் உதவியை தேடி 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 சோர்வடைய வேண்டும்? நான் சொல்றேன், அநேக வேளையிலே பரிசுத்த ஆவியோட வார்த்தையை கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேக வேளையில் மனுஷனுடைய முகத்தை பார்த்து 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 சோர்வடைந்து உதவி கிடைக்காமல் போய் உதவி கிடைக்காமல் ஏங்கி ஏங்கி நின்று 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 இனி இந்த உதவி அவரிடத்தில் கிடைக்கப்படாதபடி இனி அந்த உதவி கேட்கறதுக்கு மனச்சஞ்சலப்பட்டு இவர்கிட்ட மறுபடியும் உதவி கேட்க வேண்டுமா என்று சொல்லி மன வருத்தப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை மிக்கவராய் இருக்கிறார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நம்பின மனிதர்கள், நீங்கள் நம்பின சூழ்நிலை எல்லாம் எது கைவிட்டாலும் என் ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. அவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாமா?